ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட ரொம்ப லேட் பண்ணிட்டேன். பட் பிகினர் கிளாஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகம். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ரெசினாட்ட என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாலும், நான் போட்ட எல்லா வீடியோஸுமே ரெகுலராக பார்த்து ஒரு சீரியஸாக அதை உங்கள் லைஃப்பில் எடுத்து நீங்கள் கற்றுட்ருக்கீங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த கிளாக் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் இதில் ஒரு சர்ப்ரைஸும் உங்களுக்காக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு கொஷின் வந்து கேட்பேன். அந்த கொஷினுக்கான ரூல்ஸையும் நான் நடுவுலையே சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளாக்கு நான் உங்களுக்காக கிஃப்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இந்த அட்வான்ஸ் கிளாஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக கிளாக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிளாக் பண்ணுறதுக்கு நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எம்டிஎஃப் போர்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எம்டிஎஃப் போர்டில் கிளாக் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோலோடு இருக்கும். போர்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி மோல்டுமே இருக்குது. நீங்கள் மோல்டில் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறது வந்து இந்த போர்டை வச்சு தான். அதுக்கப்புறமா ரோமன் ரிங் வந்து தேவைப்படும் இந்த டைப் மாடலில் பண்ணுறதுக்கு. இல்லை உங்களுக்கு இந்த ரிங்கு தேவையில்லை அப்படின்னா நம்பர்ஸ் மட்டுமே தனியாக இருக்கும், நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறதுல இந்த ரோமன் ரிங் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரிங்கு செலக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் போர்டை விட இது 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கணும். நான் செலக்ட் பண்ணியிருக்க போர்டோட இன்ச் வந்து 10 இன்ச் போர்டு எடுத்திருக்கேன். 8 இன்ச் வந்து இந்த ரிங்கோட சைஸ். போர்டோட சைஸ் வந்து 10 இன்ச்சு, ரிங்கோட சைஸ் வந்து 8 இன்ச்சு. இது அக்ரலிக்குன்றதுனால மேலே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக அழகாகவே வரும். ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரிங் செலக்ட் பண்ணும்பொழுது பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடில் வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரிங்கோட சைஸை சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 இன்ச் டிஃப்ரென்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது 10 இன்ச், இது 8 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த போர்டில் பேக் சைடு வந்து எடுத்துக்கிறேன். பேக் சைடை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லேட்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டெக்ஸ் வந்து நான் பிகினர் கிளாஸ் வீடியோவில் யூஸ் பண்ணி காட்டலை. ஸோ அதனால் இந்த இதை இன்றைக்கி உங்களுக்காக யூஸ் பண்ணி காட்டுறேன். எம்டிஎஃப் போர்ட் செலக்ட் பண்ணும்பொழுது கிளாக் பேஸின் பார்த்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் இந்த ஹோலோடையே வரும். ஹோல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஹோல் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போடணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு இந்த லேட்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். பட் இது உடனே காஞ்சிரும். ஸோ நம்ம காயறதுக்கு முன்னாடியே அதை வந்து அப்ளை பண்ணி விடணும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு லேட்டெக்ஸை வந்து ஊற்றி போட்ட உடனே வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சோ இல்லை உங்கள் கையை வச்சோ அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ஸோ எல்லா சைடு கார்னர்லையும் அந்த ரவுண்டு சுற்றியும் நீங்கள் லேட்டெக்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசின் போர் பண்ணும்பொழுது சைடில் ட்ராப்பாக வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இப்படி தான் என் ஹார்ட்டை உடைக்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ சில சம்பவங்கள்லாம் நடக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ இப்போ லேட்டெக்ஸ் வந்து எனக்கு போர்டில் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் என் போர்டு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் ஆனால் போர்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். பட் ஆனால் எனக்கு இப்போ இருக்குது, அதனால் நான் இப்போ வேறு வழி இல்லாமல் போர்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது வேகமாக காஞ்சிரும். ஸோ நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது லப்பர் மாதிரி உங்கள் கையிலையோ இல்லாட்டி இதிலருந்தோ ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அப்ளை பண்ணுறது குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போட்ட உடனே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்னர் தான் நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து இதில் மெஷர்மெண்ட் எதுவுமே நான் அக்யூரேட்டாக இந்த இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்க முடியாது. ஏன்னா கிளாக் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த சைஸு நம்ம மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணிலாம் பண்ண முடியாது. நான் வந்து எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாக்கும் பண்ண போகிறேன், சைடில் ஒரு 2 கீ செயினும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெசின் அண்ட் ஹார்னர் வந்து எடுத்துக்கிறேன். பிகினராக இருக்கும்பொழுது நீங்கள் நிறையா பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்ன கொரீஸ் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே அது லப்பர் மாதிரி வருது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, காய மாட்டிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கலை, மிக்சிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட்டிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பூனில் நீங்கள் அளவெடுக்கும் பொழுது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பூன் கொஞ்சம் எடுத்துருவீங்க. இன்னொரு ஸ்பூன் எடுக்கும் பொழுது ஆல்ரெடி எடுத்த ரெசின் ஸ்பூனில் ஒட்டி தான் இருக்கும். நீங்கள் அதோட தான் சேர்த்து எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கண்டிப்பாக மாறும் ஸ்பூனில் எடுக்கும் பொழுது. 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா வந்துடலாம். பட் ஆனால் எல்லா டைமும் ரெசின் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வெயிட்டிங் ஸ்கேல் வாங்கி வச்சு பண்ணுங்கள். ஸோ ரெசின் அண்ட் ஹார்னர் பொறுத்த வரைக்கும் எடுத்து நீங்கள் ஊற்றின உடனே பாக்ஸை டைட்டாக மூடி வச்சுருங்க. இதுதான் நீங்கள் அடுத்து ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பு. நான் ரெசின் வந்து 110 கிராம் எடுத்திருக்கேன். ஹார்னர் வந்து 55 கிராம் எடுத்திருக்கேன். என்னோடய ரேஷியோ வந்து 2:1ன்றதுனால, அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 கீ செயின் வேறு பண்ணுறதுனால அதுக்கும் கொஞ்சம் சேர்த்தே எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அது பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 2:1 ரேஷியோவாக இருந்துச்சு அப்படின்னா. 3 ரேஷியோனா 150 நீங்கள் 3:1க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே பிகினர் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மிக்சிங் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட என்ன டவுட் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணுமா, ஏன் வேறு டைரெக்ஷன் மாற்றிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மிக்சிங் வந்து நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷன்லேயும் பண்ணலாம், இல்லை மாற்றியும் பண்ணலாம். பட் நான் மாற்றி மிக்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் இப்போ ஒரே டைரெக்ஷனில் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்மூத்தாக ஆகும். நான் இப்போ டைரெக்ஷனை மாற்றி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட மற்ற டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹீட் கன்னு, ப்ளோ டார்ச்லாம் இருக்குது அப்படின்னா பபிள்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். பிகினராக இருக்கும் பொழுது இந்த டூல்ஸ்லாம் வாங்க உங்ககிட்ட அமௌண்ட் இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், பபிள்ஸ் வரதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதையே வந்து கொஷினாக கேட்டிருந்ததுனால நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மெஷர்மெண்ட்லாம் நான் கரெக்டாக எடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு லப்பர் மாதிரி வருது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மிக்சிங்கும் ப்ராப்பராக பண்ணணும். மிக்சிங்க்கு வந்து எவ்வளோ நேரம் டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணணும். பட் ஆனால் உங்கள் பாட்டிலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிராண்டு பொறுத்த வரைக்கும் மாறும். ஸோ உங்கள் பாட்டிலில் எவ்வளோ நேரம் மிக்சிங் அண்ட் புவரிங் டைம்லாம் இருக்குன்றத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா 3:1 ரேஷியோவுக்கு ஒரு மாதிரி டைமிங் இருக்கலாம். ஸோ உங்கள் பிராண்டுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்ற பாட்டிலில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு முக்கியமாக ரீட் பண்ணுங்கள். எப்படி ரெசினோ ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிறிஸ்டல் ஃபார்மில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ன்றது வரும். நீங்கள் மிக்சிங்கே ஒழுங்காக பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் வராது. மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் வந்து வராது, ஃப்ளெக்சிபிளாக தான் வரும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நல்லா மிக்சிங் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிலில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா படிங்க. எவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற பிராண்டில் 5 மினிட்ஸ் மிக்சிங், 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் வந்து கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், போர்டில் நான் அப்ளை பண்ண லேட்டெக்ஸ் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பெயிண்டிங் வந்து நீங்கள் எப்படி கலர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தீமில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு டார்க் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இல்லைனா டார்க் க்ரீன் கலரே நீங்கள் வந்து பெயிண்டிங்கில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்ம போர்டில் வந்து பெயிண்ட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பெயிண்டிங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். பட் என்னோடய டிசைனை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரஷ்லேயும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சும் டிப் பண்ணியும் எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் ஹோலை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். ஹோல் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் வழியாக ரெசின் வெளியே போயிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நான் மாஸ்கிங் டேப்பை சுற்றி அந்த ஹோலை வந்து கொஞ்சம் டைட்டாக
மூடி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஹோலை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். கலர் மிக்சிங்கில் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுன்றதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். மைக்கா பவுடர் வேணும்னா மைக்கா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிக்மெண்ட் இங்க் வேணும்னா பிக்மெண்ட் இங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ஒரு 3 கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3ஐயும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றதை பார்த்துடலாம். ஸோ 3 கலருன்றதுனால நான் ரெசினை வந்து ஒரு 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெசின் மட்டும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயிட் கலர் உங்களுக்கு நிறையா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெசின் வந்து ஒயிட் கலரில் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு கலர் பிளாக் கலர் இருக்குது, அந்த பிளாக் கலர் உங்களுக்கு கொஞ்சமாக தான் வேணும் அப்படின்னா ரெசின் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கலர் ரேஷியோ வந்து உங்களுக்கு எப்படி டிசைனிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் மைக்கா பவுடர் எடுத்திருக்கேன். மைக்கா பவுடர் வந்து இந்த மாதிரி கவர்லேயுமே கிடைக்கும். பட் கவரில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாங்காதீங்க. ஏன்னா கவரில் இருக்கும்பொழுது அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அடுத்து வந்து ஒரு டார்க் ரோஸ் மைக்கா பவுடர். கோல்டன் ஷேடுக்கு நான் வந்து ஆல்கஹால் இங்கு தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மைக்கா பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிக்மெண்ட் இங்க் இருக்குது அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கலர் செலெக்ஷன் வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த இங்க் வேணுமோ நீங்கள் அந்த இங்க்கை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஷைனிங்காக வேணுன்றதுனால மைக்கா பவுடர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் மைக்கா பவுடரை நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ரூல்ஸ் இல்லை. ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் கலர் மிக்சிங்லேயோ இல்லை டெக்னிக்லேயோ இது மாதிரி தான் பண்ணணும் அப்படிலாம் எந்த ரூல்ஸுமே இல்லை. ஏன்னா அது எல்லாரோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்டை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்கு பர்டிகுலர் ரூல்ஸ்லாம் இல்லை, இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே கூட ஏதாவது ஒரு புது டெக்னிக்கை கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மிக்சிங் வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. மைக்கா பவுடர் பொறுத்த வரைக்கும் அது திட்டாக இருக்கக்கூடாது. பவுடர் எல்லாமே கரெக்டாக ரெசினில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்காக ஒரு கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கொஷினை இப்போ கேட்குறேன். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த ரெசின் ஆர்ட்டை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்னவா வேணால் இருக்கலாம். ஒவ்வொருத்தர் லைஃப் பொறுத்தும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து மாறும். இல்லை ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் ஏன் நீங்கள் இந்த ரெசின் ஆர்ட் பிஸ்னஸை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்டோரி வந்து வேறு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அதிக லைக் வருதோ அந்த லைக் பண்ண பர்சனுக்கு தான் நான் வந்து இந்த கிளாக்கை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களோட ஸ்டோரியை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஒரு சிலருக்கு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். யாராவது இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உங்களோட ஸ்டோரி பார்த்து மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இது கம்பல்சரிலாம் இல்லை. நம்ம ரெசின் ஆர்ட்டில் நீங்களும் ஒரு ஃபேமிலியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரியை வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவுக்கும் நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் நான் இதை வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி பார்ட் 2 வீடியோலையும் இன்னொரு கொஷினும் கேட்பேன், நீங்கள் அதுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ நான் 3 கலரையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எப்பயுமே நீங்கள் ரெசின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கீழே இந்த மாதிரி கவரோ இல்லாட்டி வேறு ஏதாவது அந்த சாக்குப்பை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒன்றை கீழே வந்து பேஸில் விரிச்சிட்டு அதுக்கு மேலே ரெசின் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சைட்லலாம் ஒழுகும். ஸோ நீங்கள் சர்ஃபேஸில் வந்து அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் தரையில் ஃபுல்லாக ரெசின் ஆர்ட் வந்து பிடிச்சிரும். அது எடுக்கிறது கஷ்டம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு டேபிளில் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை தரையில் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு கவரை போட்டு அதுக்கு மேலே ஹைட்டை எலிவேட் பண்ணுறதுக்காக கீழே ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாக் வச்சு பண்ணுங்கள். நான் வந்து செலோ டேப்போட பேஸை தான் கீழே வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் வந்து அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எந்த கலர் வந்து உங்களுக்கு டாமினண்ட்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன கலர் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரோஸ் கலர் தான் நிறையா வரணும். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். பட் ஆனால் நான் ஏன் ஒயிட் கலர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரை வந்து நான் பேஸாக வச்சுட்டு மேலே ரோஸ் கலர் நான் நிறையா கொடுக்கும்போது ரோஸில் வந்து எனக்கு லைட் ஷேட் டார்க் ஷேட் ரெண்டுமே கிடைக்கும். ஸோ அதனால நான் ஒயிட் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் வந்து நான் அளவாக தான் எடுத்திருந்தேன். அதை வந்து என்னோடய எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் ஸ்டிக்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறையா ரெசின் நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஊற்றி விட்டாலே உங்களுக்கு எல்லா இடமும் பரவிடும். நான் ஒரு அளவை தான் எடுத்தேன்றதுனால எல்லா பக்கமும் இந்த ஒயிட் கலரை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பிள் பிக்கை பார்த்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் பிக்கில் எந்த கலர் அதிகமாக இருக்குது, எந்த கலர் கம்மியாக இருக்குது, எந்த டைரெக்ஷன்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து உங்களோட டிசைனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரேண்டமாக தான் பண்ணுறேன். எனக்கு வந்து ரோஸ் கலர் அதிகமாக இருக்கணும், அங்கங்கே ஒயிட் அண்டு கோல்டு ஷேட் கிடைக்கணும். இதுதான் என்னோடய எய்மு. ஸோ அதனால நான் அந்த டார்க் ரோஸ் கலரை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாகவும் போட்டுக்கலாம், இல்லை கர்வாகவும் போட்டுக்கலாம், உங்களோட டிசைனிங் பொறுத்து அது. நான் வந்து இப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் கன்னு இருக்கு இல்லையா, ஹீட் கன்னை நான் ப்ரெஷர் பண்ணி அந்த ரெசின் மேலே கொடுக்கும்பொழுது அது ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹீட் கன்னை வச்சு மட்டும்தான் நான் இன்றைக்கி ஃபுல் டிசைனிங்குமே கலர் மிக்சிங் எல்லாமே நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் எனக்கு ரோஸ் கலர் நிறையா வேணுன்றதுனால நான் எல்லா இடத்துலையுமே ரோஸ் கலர் லைன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் வேணும்னா நீங்கள் அந்த டைரெக்ஷனில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆனால் ரோஸ் கலர் தான் மெயின். ஸோ அதனால் நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஹீட் கன்னை வச்சு நான் அந்த ஹீட்டை கொடுக்கும் பொழுது அதிலேருந்து வர காற்று வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் படும் பொழுது உங்களுக்கு ஒரு மார்பிள் தீம் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். அதை பார்க்குறதுக்கும் அழகாகவே இருக்கும். உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த ஹீட் கன் இல்லை ஆனாலும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிக்கு வச்சு கூட உங்களோட டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஹீட் கன் இல்லாதவங்க ஸ்டிக்கு வச்சு ஒரு வேறு ஏதாவது டிசைன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹீட் கன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு வந்து இந்த ஹீட் கன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு வேவ் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாகவும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட இஷ்டம் தான். டிசைனிங் வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைன் மாதிரி அங்கங்கே இப்படி பண்ணுறேன் இல்லையா. ஸோ இது கூட ஒரு டிசைன் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனிங் வேணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து தான் நம்மளோட ரெசின் ஆர்ட் வந்து வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிக்கில் சும்மா டிசைனிங் எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி டிசைனிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஹீட் கன்னை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த ரோஸ் படுற மாதிரி தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இப்போ போர்டில் பண்ணுறதுனால நம்ம பேஸ் கலர்லாம் கொடுத்து பண்ணுறோம். அதுவே நீங்கள் மோல்டில் பண்ணுறீங்க அப்படின்னா மோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாகவே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். அதே வந்து கிளாக்கில் வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் வச்சு கேட்பாங்க, அதே மாதிரி வேர்டிங்ஸ்லாம் வச்சு கேட்பாங்க இல்லையா. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன தீமில் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோஸ் வைக்கணுமா இல்லை உங்களுக்கு வேர்டிங்ஸ் ஏதாவது வைக்கணுமான்றத நீங்கள் இந்த பேஸ் காஞ்சதுக்கப்புறமா அது மேலே ஃபோட்டோ வச்சு திருப்பி ஒரு மேலே டாப் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் அந்த டிசைனிங்லாம் செஞ்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோவில் பார்க்கும்பொழுது லைட்டாக கார்னரில் இந்த ஸ்டிக்கை வச்சு பார்க்கும்பொழுது ரெசின் வந்து ஒரு பாதி காஞ்சிருக்கு, பாதி இன்னும் எனக்கு ட்ரை ஆகலை. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
இங்கே காஞ்சதுக்கு அப்புறமா கூட ஃபிக்ஸ் பண்ணி மேலே டாப் கோட்டிங் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ வந்து டாப் கோட்டிங் கொடுக்கல. ஸோ அதனால் டைரெக்டாக இந்த ரோமன் ரிங்கை வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இது எப்படி கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் வைக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அந்த பேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. ஏன்னா பிகினராக இருக்கும் பொழுது டைரெக்ஷன் நீங்கள் தப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி எடுத்து நேராக வந்து வைக்க முடியாது. ஏன்னா ரெசின் வந்து பாதி காஞ்சிருச்சு. ஸோ பாதி காயும் பொழுது அது கரெக்டாக நம்ம வச்ச உடனே போய் ரெசினில் நல்லா ஒட்டிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் மாற்றிலாம் வைக்க முடியாது. நீங்கள் கரெக்டாக வச்சுருவீங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் தப்பாக வச்சுருவேன்னு உங்கள் மைண்ட்லேயே கொஞ்சம் தயக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ரிங்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிகினருக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்பு. இல்லை ஆல்ரெடி ரெசின் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது பழக்கமாக இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சுருவாங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து நான் ஸ்டிக்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்றேன். ஏன்னா அந்த ரெசின் போய் கரெக்டாக அந்த ரிங்கோட அட்டாச் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ வராது. இப்போ நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும் அந்த ரெசின் வந்து லைட்டாக அந்த கார்னர்லாம் படும். ஸோ அதனால் ரோமன் ரிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்மளோட கிளாக்கில் வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் எல்லாமே நான் நைட்டே பண்ணி வச்சிட்டேன். இப்போ மதியானம் போல் எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு நல்லா என்னோடய ரெசின் வந்து செட் ஆகிருச்சு கிறிஸ்டல் ஃபார்மில். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆனதுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா டைம் வந்து இப்போயே 20 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கே அப்லோட் ஆகும். இந்த வீடியோ வேகமாக பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.